நீங்க எல்லாருமே இதுல பாஸ் ஆயிட்டீங்க. இப்ப முதல் கேட்டை நீங்க தாண்டிட்டீங்க. சூனின் எக்ஸாமோட முதல் கட்டம் இந்த தருணத்தோட முடிவுக்கு வருது. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏஹே, நான் பாஸ் ஆயிட்டேன், எல்லாரும் நம்புங்க. ஏ ஏ வூஹூ. ஒரு கேள்விக்கு கூட பதில் எழுதாத ஒரு பையனை இப்பதான் நான் பார்க்கறேன். நாருட்டோ ஊசுமாக்கி. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. சீக்கிரமே அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்களா? அப்படி உள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். கூட்டத்துல பயம் இல்லாத ஒருத்தர் இருக்கான் போல. உனவங்க எல்லாரும் ரத்தம் சிந்திதான் வெளியில வந்திருக்காங்க. உன்னோட கத்திய உன்கிட்ட திரும்ப கொடுக்கலான் தான் வந்தேன். இங்க பாரு, இப்பவே சொல்லிடுறேன், நீ எனக்கு இவ்ளோ பக்கத்துலதான் நிக்க போறேனா உன்னோட முடிவு கண்டிப்பா மோசமானதா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிடு. உன்னோட கத்தி ரத்தத்தோடு என் முடிய உரசிட்டு போச்சு. நான் உன்னை தாக்குறதுக்காக வரல. நாருட்டோ, இந்த காடை பார்க்கும் போது தான் பயமா இருக்கும்னு நினைச்சா இங்க இருக்கிறவங்கள பார்க்க இன்னும் பயமா இருக்கே. நானும் நாக்க வச்சு அந்த மாதிரி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாருக்கும் உடனே கோவம் வருது. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. இது ஃபன்னா இருக்க போகுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறத பாருங்க. இவங்க தானே கோவப்பட்டு குணாய் எடுத்து வீசுனாங்க. இந்த டெஸ்டுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த ஃபார்மை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி ஆகணும். என்ன ஃபார்ம் அது? இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிற சில பேர் திரும்ப வராம கூட போகலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்க ஆபத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி ஏமல விழுந்துரும்ல. இந்த டெஸ்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், உங்க எல்லாரோட சர்வைவல் ஸ்கில்ஸ் இது பரிசோதிக்கும். சர்வைவலா? வேற எதுவுமே இல்லையா? இந்த 44th பேட்டில் ட்ரைனிங் ஜோன்ல மொத்தம் 44 பூட்டப்பட்ட கேட்ஸ் இருக்கும். நதிகள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு காடும் இருக்கு. அப்புறம் உள்ள ஒவ்வொரு கேட்ல இருந்தும் 10 கிலோமீட்டர் தூரத்துல பூட்டப்பட்ட டவர்ஸும் இருக்கும். இந்த இடத்துலதான் உங்க எல்லாருக்குமான சர்வைவல் டெஸ்ட் நடக்க போகுது. நீங்க பேட்டில் பண்ணலாம், இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசியா இந்த ஸ்க்ரால்ஸ் நீங்க கைப்பற்றணும். 2 ஸ்க்ராலையுமா? ஆமா, ஒன்னு ஹெவன் ஸ்க்ரால், அதுக்கப்புறம் எர்த் ஸ்க்ரால். ஒட்டுமொத்தமா 26 டீம் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறாங்க. எல்லா டீமுக்கும் இது 2ல ஒரு ஸ்க்ரால நான் கொடுக்கறேன். அப்புறம் நீங்க அதை வச்சுதான் விளையாட போறீங்க. இந்த டெஸ்ட்ல நாங்க எப்படி பாஸ் பண்றது? உங்களோட மொத்த டீமும் சேர்ந்து ஹெவன் அப்புறம் எர்த் ஸ்க்ரோல டவருக்கு கொண்டு வந்தாகணும். பார்த்தா எங்கல்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவோம் போலயே. அதுவும் இல்லாம அந்த ஸ்க்ரால் எல்லா டீமுக்கும் கிடைக்காது. இன்னொரு விஷயம், இந்த டெஸ்ட்க்கு டைம் லிமிட் கூட இருக்கு. நீங்க இத மொத்தமா 5 நாளுக்குள்ள முடிச்சாகணும். இருக்கணுமா? சாப்பாடுக்கு நாங்க என்ன செய்யறது? உள்ள போய் சுத்தி பாருங்க. காட்டுக்குள்ள ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, எங்களை கொல்ற விலங்குகளும் விஷம் இருக்கிற பூக்களும் இருக்கு. போச்சுடா. இங்க நாட்கள் அதிகமாகும், இரவு கம்மி ஆகும். அதனால நமக்கு தூங்கவும் நேரம் இருக்காது, ஓய்வு எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. உள்ள போனதும் நம்மள சுத்தி எதிரிகள் தான் இருப்பாங்க. நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஓய்வு எடுக்கலாம் நேரம் இருக்காது. சரி, ஒரு சந்தேகம். பாதி எக்ஸாம்ல முடியலனா வெளியே வந்துடலாமா? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? பேட்டிலுக்கு நடுவுல நான் கிளம்புறேன்னு போக முடியுமா? நீ நினைச்சா போகலாம், ஆனா கண்டிப்பா எதிரி உன்னை கொல்லாம விட மாட்டான். அப்புறம் சில விஷயங்கள் நீங்க செஞ்சாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. முதல் விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு டீம்ல இருக்க 3 பேரும் 2 ஸ்க்ராலையும் எடுத்துக்கிட்டு டவருக்கு வர முடியலனா அவங்க டிஸ்குவாலிஃபை தான். அப்புறம் 2வது, டீம்ல இருக்க ஒருத்தருக்கு அடிபட்டாலோ இல்ல தொடர முடியாம போனாலும் அவங்களால இந்த தேர்வை தொடர முடியாது. இருக்கிற யாரும் டவருக்கு வந்தடைறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரால்ல என்ன இருக்குன்றத பிரிச்சு படிச்சு பார்க்கவே கூடாது. ஒருவேளை அது தானா ஓபன் ஆகி யாராவது அத படிச்சுட்டா? ஒரு நீஞ்சாவோட வாழ்க்கையில அவங்க ரகசிய ஸ்க்ரோல்ஸ கொண்டு போக வேண்டியது இருக்கும்.
உங்க எல்லாரோட நேர்மையை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரால் டெஸ்ட். எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு கேட்டை தேர்ந்தெடுங்க, அது வழியா தான் உள்ள போவீங்க. அப்புறம் இன்னொரு ஆலோசனைய சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் செத்துறாதீங்க. இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எந்த டீம் கிட்ட எந்த ஸ்க்ரால் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் டீம்ல யாருக்கிட்ட ஸ்க்ரால் இருக்குங்கிற விஷயமும் தெரியாது. இங்க தகவலை திருடினா மட்டும்தான் வாழ்வா சாவாங்கிற விஷயம் தெரியும். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிற தகுதி இங்க எல்லாருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க எல்லாரும் என் எதிரிகள் தான். நடக்க போற டெஸ்ட் பத்தி இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதிர்க்க யாரு வரான்னு தெரியுதா? அவதான் இந்த டெஸ்ட்ல தோத்து போக போறவ. பொறாமையா இருக்கா? சாஸ்கேவோட 5 நாள் நான் இருக்க போறத நினைச்சு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மொக்க. நம்ம 2 பேருக்குமே தெரியும் இதுல உன்னால பாஸ் பண்ண முடியாது. அத பத்தி டெஸ்ட்ல ஃபெயில் ஆக போற நீ சொல்லாத. ஆமா, எதுக்கு அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? என்ன கேட்டா அவங்க சண்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நேரம் இல்ல. இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வினோதமாவே நடந்துகிட்டு இருக்கா? அது உனக்கு அடிபட்டு இருக்கா? இந்த என்கிட்ட மருந்து இருக்கு. சரி, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். இதுல எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன். நான் சொல்றத கேளுங்க. எல்லா டீமுக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாரும் அவங்கவங்க கேட்ல போய் நில்லுங்க. கேட் திறந்த உடனே உங்களோட டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். இதுல கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு, அப்புறம் காரம் போட்ட சிப்ஸ் அதுவும் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராபெரி போட்ட கேக் இருக்கு. தயாராகிருங்க. உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நருட்டோவா கொக்கா. ஆமா, சரியா சொன்ன. நமக்கு கொடுத்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. டீம்ல இருக்கிற பொடி பசங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா என் கூடவே காரா இருக்கான். அவனை நினைச்சாதான் பயமா இருக்கு. முதல்ல பொடி பசங்க கதையை முடிக்கலாம். அவங்க தான் மாட்டிப்பாங்க. அவனுங்க கிட்ட இருந்து ஸ்க்ரால ஈஸியா புடிங்கிடலாம். டெஸ்டோட 2வது பகுதி இப்ப ஆரம்பிக்க போகுது. உள்ள வந்தாச்சு. தயாராகிருக்கீங்களா गाइस? வேண்டிய வேலை அதை கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கியா ஹினாட்டா? நம்மளோட எதிரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நாம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும். புரியெல்லாம் ஒருத்தன் தான், அவனை விட்டுறாதீங்க. என்ன விளையாடுறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட போறேன், வேற ஒன்னும் இல்ல. அவன் இந்த காட்டுக்குள்ள வந்து முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. இது வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் உன்னோட சாப்பாடும். அடடா, இப்பவே முடியல. இது பத்தாதுன்னு இன்னும் 5 நாள் இருக்கணுமா? இங்க இருக்கிற எல்லாரும் கடைசியா டவருக்கு தான் போக போறாங்கன்னா, அப்ப இங்க வர எல்லாருக்கும் ஒரு ட்ராப் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ரால நம்ம பறிச்சுக்கலாம். பக்கத்துல யாரோ இருக்காங்களே. முட்டா பசங்க மாட்டி போன தெரியாம இப்படி வெளிப்படையா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு என்னாச்சு? உன்னோட ஷர்ட்ல என்ன இருக்கு? முதுகுல என்னமோ இருக்கு. நல்லா கவனிச்சு. அதுங்களோட இறை எங்க இருக்கோ அங்க கூட்டமா விழும். ரத்தத்தை 5 நிமிஷம் குடிச்சா போதும், அவங்க கதையே முடிஞ்சிடும். இப்போ ஒரு டீம் காலி. உள்ள விளையாட்டு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு எதுக்காக கொட்டின? ஆமா, எதுக்காக இப்ப என்ன அடிச்ச சாஸ்கே? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. அதான் உனக்கு முன்னாடி நான் தாக்கிட்டேன். உனக்கு சண்டை தான் வேணும்னா நானும் ரெடி தான்.
சாஸ்கே நீ என்ன பண்ற? கண்ணை திறந்து பாரு, உனக்கே தெரியும். இந்த டெஸ்டுக்கு முன்னாடி உண்மையான நருட்டோவோட கண்ணத்துல வெட்டு விழுந்தது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடுல வைக்கல. உண்மையான நருட்டோ எப்பவும் ரைட் சைடு தான் வைப்பான். உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் திறமை நருட்டோவை விட மோசமா இருக்கு. நீ யாருங்கிற உண்மையை சொல்லு. நீ அவனோட ஸ்க்ரோலை கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் யார் போயிட்டு ஓடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் guys.